ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டாகவும் இருக்கும். ஸோ அப்படி என்ன ரெசிபின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 கப் அளவு பொரி எடுத்துக்கலாங்க. இது நமத்து போயிருந்தாலும் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது கூட தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் மட்டும் போதுங்க, கொஞ்சம் லேசாக ஊறுச்சுன்னா போதும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு நம்ம இந்த பொரியை இன்னொரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பொரி உப்புமான்னு சொல்லலாமா, இல்லை எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஈரப்பதத்தோடு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் சூடானதையும் 1 டீஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பூண்டு, இது எல்லாத்தையும் நம்ம ட்ரையாக பவுடர் பண்ணிட்டு வந்துடலாங்க. ஃப்ளேமை கம்மியாக வச்சுட்டு போய் பவுடர் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போது அதை பவுடர் பண்ணியாச்சு. இது கூடவே வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ தக்காளியும் 1 சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றது அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூடவே கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இதையும் சேர்த்துட்டு நல்லா இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை கொஞ்சம் இந்த டைமில் கம்மியாக வச்சுக்கலாங்க. ஸோ இப்போது நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொட்டுக்கடலை, அந்த இது எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ளேமை ஃபுல்லாகவே கம்மியாக வச்சுட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வச்சுருக்கிற பொரி தண்ணியில் புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பவுடர் பண்ணி போடுறப்போ நல்லா இருக்குங்க, வாசமும் சரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட் இதோடு நிறுத்தினாலும் நிறுத்தலாம். இது கூடவே நம்ம இந்த மினி பூரி இருக்கு இல்லைங்களா, கோல்கப்பா, அதையும் ஃப்ரை பண்ணி போட்டோன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளை விரும்பி சாப்பிட வைக்கிற அளவு இது ஒரு நல்ல ரெசிபி. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்ணுன்னு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க. அந்தளவு சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பொரி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட இந்த மினி பொரியும் உடச்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டில் போட்டு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல்